என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா தீராத பசியோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த செய்வினைதான் இந்த அம்மா பசிக்கு உணவாக ஆகப் போகின்றது. என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உணவினை என் தங்கமே, என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உணவினை, அதாவது எனக்கு நீ உண்ணுவதற்கான வழிவகைகளை நீ செய்து கொடுக்க வேண்டும். அல்லது இந்த அம்மா உன்னை அப்படியே அனுப்பிவிடப் போகின்றாயா என்றுதான் உன்னிடத்தில் இதைத்தான் நான் கேட்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா ஆனவள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு செய்வினையை எடுக்க வந்துள்ளேன். என் குழந்தை, நீ மனது வைத்தால் மட்டும்தான் அதை என்னால் செய்ய முடியும். அம்மா, நீ எப்பொழுது வந்தாலும் என் இல்லத்தின் வாசலில் கதவுகள் உனக்காக திறந்து இருக்கின்றது. நீ எதை பற்றியும் நினைக்காமல் என் இல்லத்தில் இருக்கின்ற அந்த செய்வினையை எடுத்துவிடு தாயே என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளுக்கு நிச்சயமாக கேட்கின்றது. என் குழந்தையே, நீ சொல்வதை சொல்லிவிட்டாய். ஆனால் சில விஷயங்கள் நீ செய்தால் மட்டும்தான் என்னால் உள்ளே வர முடியும். ஏனென்றால் அந்த செய்வினை உள்ளே அனுமதித்தது நீதான். அப்படியானால் இப்பொழுது என்னை உள்ளே வர நீ அனுமதிக்க வேண்டும். அதற்கு நான் சொல்கின்ற விஷயத்தை நீ செய்ய வேண்டும். இதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் அந்த செய்வினையை என்னுடைய பசிக்கு நான் நிறையாக்கி விடுவேன் என்பதனையும் நீ இப்பொழுது உனக்கு ஆக்ரோஷமாக உன் தாயானவள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் செய்வினைகள் எப்படி நுழைந்தது என்று எப்பொழுது யோசிக்க தொடங்கிவிட்டாய்? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? என்ன விஷயம் இப்பொழுது நம் இல்லத்தில் இருக்கின்றது? என்ன பிரச்சனைகள் இப்பொழுது அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த உன் இல்லத்திற்குள் எதுவும் நுழைந்துவிட முடியாது. என் தங்கமே, அந்த செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதாக நுழைந்துவிட முடியாது. அதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் நுழையும். உன் இல்லத்தின் வாசலில் அந்த நேரத்தில் தெய்வம் காவலுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் நீ என்ன தவறை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப் பார். உன் இல்லத்தின் வாசலில் தெய்வம் நிற்க முடியாதபடி சென்றதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, ஒருவேளை நீ இப்பொழுது என்னென்னவெல்லாம் சிந்திக்கின்றாய் தெரியுமா? நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் யாருக்கேனும் தீட்டாக இருந்தால் ஒருவேளை தெய்வம் வாசலில் நிற்கவில்லையா என்று. இதுவெல்லாம் ஒரு நாளும் காரணம் ஆகாது. என் குழந்தை, எந்த நேரமாக இருந்தாலும் தெய்வத்திற்கு நீ பிள்ளைதான். அதனால் தெய்வம் ஒரு நாளும் அதையெல்லாம் காரணமாக காட்டி உனக்கு காவலுக்கு நிற்காமல் சென்றுவிட மாட்டார்கள். உன்னை தொடவோ நீ அவர்களை தொடப்போய் உனக்கு அனுமதி இல்லையே தவிர உன் உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அவர்களை பற்றி நினைப்பதற்கான உரிமை யாருக்காக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நிச்சயமாக இருக்கின்றது. இதை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் எப்படி செய்வினை நுழைந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சில காலமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகள் நடமாட்டம் குறைந்து விட்டது.
இல்லத்தில் பேசுகின்ற தேவையற்ற வார்த்தைகள், எதிர்மறையான சிந்தனைகளை கொண்ட மனிதர்கள், அதிகமாக பேசுகின்ற கெட்ட வார்த்தைகள் என்று இவையெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருடைய மனநிலையும் சில எதிர்மறையான சக்திகளை உருவாக்கி இருக்கின்றது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் பேசுகின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை. வெளியில் இருந்து வருகின்ற யாரோ ஒருவர் உன் இல்லத்திற்குள் வரும் பொழுதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவது, சொல்லி சொல்லி இங்கே சிரிப்பதும், வாழ்க்கை முழுக்க வார்த்தைகளை, அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுவதுமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி, வெளியில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி, யாரேனும் ஒருவர் இது போன்று உன் இல்லத்தில் நடந்து கொண்டாலும் சரி, நிச்சயமாக அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நேர்மறை சக்திகளை எல்லாம் வெளியே அனுப்பி உனக்காக ஒருவர் செய்த அந்த செய்வினையை உள்ளே வரவழைத்து விட்டது. பல முறை இந்த அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உனக்காக வந்த செய்வினை இந்த தாயானவள் என்னை கண்டு பயந்து ஓடியது என்று. ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு இது போன்ற வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். எல்லோருமே உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நின்று அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டது என்றால் அது இது போன்ற செயல்களால் மட்டுமே நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த தவறை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தவறை திருத்துவது ஒரு புறம் இருக்கட்டும். இனிமேல் அதனை அந்த தாயானவள் நான் வெளியேற்ற போகின்றேன் என்றால் நான் உள்ளே வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய இல்லம் முழுக்க நீ தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். எந்த நேரம் என்று நீ குறித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மாலை வேளையிலோ அல்லது காலை நேரத்திலோ நீ பூஜைகளை செய்ய வேண்டும். நீ தோன்றுகின்ற நேரத்தில் தீபத்தினை ஏற்றி வைத்துவிட்டு உன்னுடைய இல்லம் முழுக்க தூப ஆராதனைகளை நீ காண்பிக்க வேண்டும். இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் காண்பித்து உன்னுடைய இல்லத்து நிலைவாசலுக்கு நீ காண்பித்து விடு. அவ்வளவுதான் என் குழந்தையே. இந்த தாயானவள் சற்றென்று உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடுவேன். செய்வினைகளினால் எத்தனை பாதிப்புகள் நீ அடைந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, பல பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்திற்குள் இதனால் வந்து கொண்டிருக்கின்றது. செய்கின்ற ஒரு எந்த செயலிலும் முன்னேற்றம் இல்லாமல் சுற்றி சுற்றி சோதனைகள் உனக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் செய்வினைதான் காரணம் என்று நான் சொன்னால் அதை நீ நம்பாமல் சென்று விடுவாயா? இது போன்ற ஒருவர் உனக்கு செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் சென்று முடியும். வேறு வழி இல்லை. இந்த பிரச்சனைகளை நீ கடந்து வரத்தான் வேண்டும் என்றால் என் குழந்தை, முதலில் நான் சொல்வதை செய்துவிடு. இந்த தாயானவள் என்னை அழைத்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு இந்த செய்வினையை நான் திருப்பி அனுப்புகின்றேன். இந்த செய்வினையானது வசிக்கும் இவர்கள் இரையாக்கப் போகின்றார்கள். இனிமேல் திரும்பி கூட பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுக்கப் போகின்றார்கள். அந்த நிலையை நான் உருவாக்கி விட வேண்டும். நீ காண்கின்ற தீபமோ ஆராதனைகள் என் குழந்தை நிச்சயமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவைகள் எல்லாவற்றையும் நீ கலந்து காண்பித்தால் எல்லாமும் சிறப்பான விஷயமாக இருக்கும். இல்லத்தில் வேறு ஏதேனும் மூடை முடுக்குகள் செய்வினைகளும் தீய சக்திகளும் இருக்கும் பட்சத்தில் அவைகளும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து இதை செய்யும் பொழுது அதை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே.
உனக்கு நன்மைக்குத்தான் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மாவினுடைய வாக்கினை மதித்து இதனை செய்துவிட்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். நடப்பவை எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டும். காரணம் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைக்காமல் அனைத்தையும் காரணத்தோடு தான் உன் அம்மா உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே. உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும். இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே. அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா. இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே. ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே. மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையே. ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே. நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா. அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும்.
உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா? அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் என்னவென்று. வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அப்பொழுது நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும். அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என் பிள்ளையே, என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு பொழுதும் குறைந்துவிடக்கூடாது. நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவே செய்யாது. ஏனென்றால்
என்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும்? அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையிலேயே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று, உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று, அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு கெடுதலையும் இதுவரை செய்ததில்லை. உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று நீ ஒரு பொழுதும் சொன்னதில்லை. உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்து நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டு தான் நிம்மதியடைந்திருக்கின்றாய். அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை. உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயமல்ல. உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாத போது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது உண்மைதானே? அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சம் அடைந்தது உண்மைதான். எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள்? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்து விட வேண்டும்